இப்போ நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னா, ஒரு கேன்சர் பேஷண்ட்டை நாங்கள் பார்த்தோம். அவர் வந்து டைப்பர்ஸ்லாம் இருந்தால் கேட்டார். அதான் எடுத்து வந்திருக்கோம். இப்போ எடுத்து வந்து நாங்கள் கொடுத்துட்டு கிளம்புறோம். ஒரு சின்ன ப்ரேயர் மட்டும் பண்ணுவோம். ஏசப்பா, நாங்கள் இங்கே வந்திருக்கோம், இந்த அண்ணனை பார்த்துருக்கோம். இவங்களுக்கு வந்து கேன்சர் இருக்குது. இது வந்து சரியாகணும். நாங்கள் அடுத்த வாட்டி வரும்போது இது இருக்கக்கூடாது. இந்த டைப்பர்ஸ் எதுவுமே இனிமேல் தேவைப்படக்கூடாது. இந்த நோயை நீங்கள் சரி பண்ணுங்கள். இனிமேல் இவங்க நல்லா இருந்து நார்மலாக இருக்கணும். உங்களை ஏற்றுக்கிட்டு இனிமேல் சர்ச்சுக்கெலாம் வரணும் ஏசப்பா. அடுத்த வாட்டி நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரும்போது நான் இருக்கக்கூடாது ஏசப்பா. ஆமீன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பசங்க இப்போ தான் காலேஜுக்கு போயிட்டு வந்தாங்க. இன்னும் 2-3 லிஸ்ட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், அனுப்ப சொல்லியிருக்கேன். இதே மாதிரி படுத்த படுக்கையாக இருக்கிறவங்க, படுக்கையிலேயே மோஷன் போகிறவங்க, அவங்க லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணணும், டைப்பர் வாங்கி கொடுக்கணும். இப்போ இருக்கிற பார்த்த ஐயா வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர், உழைக்க மாட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ணுவோம், ஆக்சுவலாக பசங்களுக்கு எப்படி ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தேன்னா, அடுத்த தடவை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது இந்த படுக்கையில் இருக்கிற ஐயாவோ அம்மாவோ அவங்க வீட்டுக்கு போயிருக்கணும், இந்த படுக்கையில நாங்க அவங்கள பார்க்க கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ண சொன்னா சின்ன பையில மாத்திப்பாங்க. இங்க இருக்கக்கூடாது, ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடாதுன்னு டெரரை கலப்புற மாதிரி ஜெபம் பண்றாங்க. மத்தேயு 20:27, உங்களில் எவனாயிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். நல்லா பாருங்க, ஊழியம் அப்படின்றது என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி, தேவ ஊழியம். பைபிள் வேதாகமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, மத்தேயு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க வாயால சொன்ன பிரசங்கம், உங்களில் எவனாகிலும் முதன்மையா இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியம் செய்ய கடவன். அப்ப உங்கள்னா யாரு? நீங்க எனக்கு செய்யணும், நான் உங்களுக்கு செய்யணும். நீங்க எனக்கு செஞ்சீங்கன்னா நீங்க ஊழியக்காரர், நான் உங்களுக்கு சேவை செஞ்சேன்னா நான் உங்களுக்கான ஊழியக்காரன். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனா இருக்க கடவன். அடுத்தவங்களுக்கு பணிவிடை செய்யணும். பணிவிடை செய்யறவங்க தான் ஊழியக்காரன். நான் சொல்லலைங்க, பைபிள். சரிங்களா? முதல்ல ஆக்சுவலா ஹாஸ்பிட்டல் ஊழியம் வரும்போது பைபிள் எடுத்துட்டு வருவோம். இப்ப பைபிள் எடுத்துட்டு வந்தா பெரிய சிக்கல் உண்டாகுது, உள்ள விட மாட்டேங்க இங்க. அதனால இப்ப பைபிள் எடுத்துட்டு வர்றதில்ல. ஓகே, தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க வாலிப தம்பிமார்கள், நீங்களும் பெரியவர்கள் ஆகணும். நீங்களும் பெரியவர்கள்னா உருவத்துல பெருசு கிடையாது, பணத்துல அதிகாரத்துல அந்த பெரியவர்கள் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமூகத்துல நீ சிறந்தவன் ஆகணும், பெரியவன் ஆகணும்னா இப்ப மத்தேயுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க வாயால சொன்ன வசனம். அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணணும்? ஊழியம் செய்பவன் தான் ஊழியக்காரன், சேவை செய்பவன் தான் ஊழியக்காரன். அடுத்தவங்க சேவையை எடுத்துக்கிறவன் ஊழியக்காரன் கிடையாது. ஓகே, பாய். தொடர்ந்து என்ன பண்ணுங்க, ஹாஸ்பிட்டல் ஊழியம் தம்பிமார்கள் பண்ணுங்க. குட் நைட். மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. தேசமே நமது நேசம், தேசமே நமது வாசம், தேசமே நமது சுவாசம், சந்தோஷம்.